எல்லாருக்கும் வணக்கம். மற்றவங்க நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ, இவங்க நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ, அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ, இப்படி சொல்லிடுவாங்களோ, ஐயோ நம்ம நேர்மையாக தான் இருக்கோம், நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், ஆனால் எல்லாமே நம்மளை தப்பு தப்பாக பேசுகிறாங்களே, இப்படிலாம் போட்டு நிறைய பேர் குழப்பிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன் லைஃப்பில். அந்த மாதிரி மனதளவில் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, அது அண்ணன் தம்பிக்குள்ளேயாகட்டும், அக்கா தங்கச்சிக்குள்ளேயாகட்டும், உறவினர்களுக்குள்ளேயாகட்டும், நண்பர்களுக்குள்ளேயாகட்டும், வேலை செய்கிற இடமாகட்டும், வெளியில் எங்கேயா வேணாலும் ஆகட்டும், மற்றவங்க நம்மளை பற்றி பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் தாண்டி வாழறது தான் வாழ்க்கை. யாருமே நம்மள எதுவுமே பேசக்கூடாது. நம்மள எல்லாருமே அப்படியே ஜென்யூன் இவர் தான் 100% உத்தமர்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நாட்டோட பிரதம மந்திரியாவே இருந்தாலும், அவர் மேலேயும் பல விமர்சனங்கள் வைக்க தான் செய்வாங்க. நாட்டோட பிரதமருக்கே அந்த நிலைமை. ஏன் கடவுளாகவே இருந்தாலும் சரி. ஒரு பஸ்ஸில் மொத்தமாக ஒரு 50 பேர் பயணிக்கிறாங்க. எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் வச்சுப்போம். ஏதோ ஒரு கோவில் விஷயம். எதுக்கோ ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுது. முன்னாடி உட்காந்துட்டு இருந்த ஒரு 10 பேர் இறந்துடுறாங்க. பின்னாடி உட்காந்துட்டு இருந்த ஒரு 10 பேர் பிழைச்சிடுறாங்க. அப்போது முன்னாடி இருந்து இறந்தவங்களோட உறவினர்கள் என்ன சொல்லி எழுவாங்க, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, இந்த கடவுளை நம்பி இப்படி போனோமே, ஐயோ இந்த கடவுள் இப்படி கை விட்டுடுச்சு அப்படி சொல்லி கடவுளை திட்டுவாங்க. அதே பின்னாடி இருந்த 10 பேர் காப்பாற்றப்பட்டவங்களோட உறவினர் என்ன சொல்லுவாங்க, பா ஆண்டவன் ஆசீர்வாதம்ப்பா, கடவுள் புண்ணியத்தில் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் தப்பிச்சிட்டோம், எல்லாம் கடவுளுக்கு தான் நன்றி அப்படின்னுவாங்க. ஸோ நிகழ்வு ஒன்று தான். ஆனால் விமர்சனம் கடவுளாகவே இருந்தாலும் அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய வார்த்தைகள் வரும். ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கிட்டு இவங்க நம்மளுடைய சொல்லிட்டாங்களே, ஐயோ நம்ம இவங்களுடைய சொல்லிடுவாங்களோ, நம்மளை தப்பாக பேசுகிறாங்களே, பேசட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் அவ்வளோதான். அவங்களுடைய பார்வைக்கு என்ன படுதோ அதை வச்சு தான் பேசுவாங்க. நாமளாக இருந்தாலும் அப்படி தான். நம்ம நிறைய பேர் அப்படி பேசியிருந்திருப்போம். ஸோ மற்றவங்க இப்படி பேசுவாங்க, மற்றவங்களோட நினச்சிப்பாங்க அப்படின்ற எண்ண ஓட்டத்திலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க. நம்ம பண்ணுறது மற்றவங்க விமர்சிக்கும் போது அது உண்மையிலே நம்ம தவறுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம மாற்றிக்க முயற்சி பண்ணணும். ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒவ்வொரு நாளும் நினச்சி என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, நான் உண்மையாக தானே இருக்கேன், நான் ஆக்டிவாக தானே இருக்கேன், நான் சிறப்பாக தானே செயல்படுறேன், ஆனால் என்ன இப்படி மட்டமாக பேசுகிறாங்களே, இப்படி பின்னாடி மறைமுகமாக வேறு மாதிரி பேசுகிறாங்களே, பேசட்டும், அவங்களால பேச மட்டும்தான் முடியும். நம்ம செயல்பாடு, நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய இலக்குன்னு ஒன்று இருக்கும், அதை நோக்கி பயணிப்போம். எந்த சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நியாயமான வார்த்தைகளாக இருந்தால். ஆனால் மற்றவர்கள் விமர்சிப்பார்கள் என்று ஐயோ அவங்க அப்படி சொல்லிடுவாங்கன்னு எண்ணத்திலேயே வாழணுன்ற அவசியம் இல்லை. அது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு கேடு தான் விளைவிக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. நன்றி.